கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியன் வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து வேதாகமத்துல பெயர் சொல்லப்படாத இருக்கிற பெண்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு 15 பேரை பார்த்தோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் 28 பெண்களுடைய பெயர் என்ன பண்ணல, சொல்லப்படலை என்று சொல்லி பார்த்தோம். சரி, கவனிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 44, ஆக மொத்தம் 72 பெண்களுடைய பெயர் நம்ம குறிப்பிடப்படலை. இப்போ பழைய ஏற்பாட்டில் நேற்று நோவாவுடைய மனைவி, போர்த்திபாருடைய மனைவி பெயர் சொல்லப்படலை, அவங்கள குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு யோபுடைய மனைவி பெயரை குறித்து சொல்லப்படலை. நான் யோபுடைய மனைவிக்கு போகிறதுக்கு முன்பதாக, அவங்களை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை நீங்க வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். யோபுடைய மனைவியை குறித்து ஒரே ஒரு வசனம் தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்குது. வசனம் என்னன்னா, கவனிங்க தேவ பிள்ளைகளை, யோபுடைய மனைவியை குறித்து அவங்க யோபுவின் சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யோபுவினுடைய மனைவி யோபை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, நீ தேவனை தூஷித்து என்ன பண்ணும், ஜீவனை விடும் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்களை குறித்து வேற எங்கேயும் சொல்லப்படலை, அவங்க பேசினதாகவும் வேதாகமத்துல சொல்லப்படலை. அதுக்கு பிற்பாடு கடைசி அதிகாரத்துல யோபு தன் மனைவியோடு சேர்ந்து 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தார் என்று, அவருடைய சோதனை காலம் முடிந்த பிற்பாடு 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தார் என்று சொல்லி யோபுடைய மனைவி குறித்து நம்ம பார்க்கிறோம். சரி, இதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்கள் யோபு குறித்து உங்களுக்கு சொல்றேன். முதலாவது காரியம், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும், ஆதியாகமம் 22, 21ஆம் வசனமும், ஆதியாகமம் 36, 28, புலம்பலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் திரும்ப சொல்றேன். ஆதியாகமம் 10, 23, 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 36ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், புலம்பலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, கொஞ்சம் வாசிக்கமா. ஆறாமுடைய குமாரர். சரி, இங்க கவனிக்கலாம். இங்க இப்போ நம்ம வாசிக்க போற பகுதியில 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆறாமுடைய குமாரர் ஊட்ஸ் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22, 22, 21ல நாகூரின் குமாரர் என்று ஊட்ஸ் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த ஊட்ஸ் தேசத்துல தான் யாரு வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுது. யோபு 1:1ல யோபு வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. கவனிக்கலாம். ஊத்ஸ் என்கின்ற பெயர்ல 2 நபர்கள் வராங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆரானுடைய குமாரர் வராங்கன்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 22, 21ல கவனிக்கலாம், நாகூரின் குமாரர் சந்ததியில ஒருத்தர் வராரு, ஊட்ஸ் வராரு என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ 36ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 36, 28 கொஞ்சம் வாசிக்கலாமா. கிஷானுடைய குமாரர் கவனிக்கலாம். இந்த கிஷானுடைய சந்தையில இருந்து ஊட்ஸ் என்றவர், பழைய ஏற்பாட்டுல ஊட்ஸ் என்கின்ற பெயர்ல 3 நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, புலம்பலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இந்த ஊர் தேசத்துல யாரு குடியிருந்தாங்க என்று சொல்லப்பட்டதுன்னா, ஏதேமியர், ஏசாவுடைய சந்ததியாரும் இந்த ஊர் தேசத்துல குடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோபு 1-2 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, யோபும் எங்கதான் குடியிருக்கிறாரு, ஊர் தேசத்தில் தான் குடியிருக்கிறாரு. அதற்கு பிற்பாடு ஏசாவுடைய சந்ததி எங்க போய் குடியிருக்கிறாங்க, ஊர் தேசத்துல. கொஞ்சம் புலம்பல் வாசித்திடலாமா. ஊர் தேசாதிபதியாகிய ஏதோம் குமாரத்தியே சந்தோஷத்து கலிக்கூறு
சரி, கவனிக்கலாம். அப்ப ஏதோமியரை எங்க போய் குடியிருக்கிறாங்க? ஊத் தேசத்துல குடியிருந்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியம் யோபு குறித்து சொல்லிட்டு நான் யோபுடைய மனைவி குறித்து பார்க்கலாம். கவனிங்க, முதலாவது அவருக்கு எதுல பிசாசு குறியா காணப்பட்டான்னா, ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார். 1:8 என் தாசனாகிய உத்தமனாகிய என் தாசன் மேல் கவனம் வைத்தாயோ. இந்த சாட்சி யாரால பொறுத்து கொள்ள முடியலன்னா பிசாசால பொறுத்து கொள்ள முடியல. தேவ பிள்ளையே, பிசாசுடைய நோக்கமே கவனிக்கலாம், யாரோ விழுங்கலாமோ என்று நம்மனா வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே யாரை விழுங்கலாமோ என்று சொன்னா யாரை அழிக்கலாமோ என்று நம்மனா அவன் சுற்றி திரிகிறவனாக பிசாசு இருக்கிறான். பிசாசுடைய நோக்கமே என்னன்னா, யோபுடைய கர்த்தர் சொன்னதான, யோபு குறித்து கர்த்தர் சொன்னதான சாட்சியை அழிக்கும்படியா அவன் கையாண்ட 3 காரியங்கள் என்னன்னா, 1, அவனுக்கு சொத்து ஆண்டவரை நீங்க கொடுத்ததுனாலதான் அவன் உத்தமனா இருக்கிறான் என்று சொல்றான். சொத்தையும் கர்த்தரத்தோட அனுமதிக்கிறார். 2வது, திடகாத்திரமான சரீரம் அவனுக்கு இருக்குதுன்றான் பிசாசு. யோபின் ஜீவனை தவிர சரீரத்தை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். 3வதாக, மனைவியுடைய வார்த்தையினால யோபு கர்த்தரை தூஷிப்பார் என்று சொல்லி பிசாசு யோபுடைய மனைவி என்ன தூண்டி விடுகிறான். தேவ பிள்ளைகளே, 4வதாக நண்பர்கள். இப்போ யோபுக்கு உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளாங்கால் வரைக்கும் பருக்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னார் வரைக்கும் மருத்துவர்களால் கூட அது என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னன்னா, அது யாரு கொடுத்தது? பிசாசு கொடுத்தது. எத்தனையோ பேர் ஜெபிக்க வராங்க, ஐயா எல்லாம் நார்மலா இருக்குதுயா, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்து கூட நார்மலா இருக்குது, என்ன மருந்து எடுத்தாலும் அது அடங்கலையா, இந்த வியாதி என்னை விட்டு போலன்றாங்க. ஆனா ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அசுத்தாவி இருந்து வெளியே போனோடனே விடுதலை ஆயிடுறாங்க. காரணம் என்னன்னா, பிசாசு கொடுக்கிற வியாதியை ஒருவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் மட்டும்தான் அதை துரத்துவார். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். யோபுடைய நண்பர்கள் 3 பேர் வராங்க. யோபுவை பார்த்தவொடனே அவரை பார்ப்பதற்கு யோபுனுடைய உருவமே இல்லாதபடி காணப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு பருக்கள் அவருடைய சரீரத்தில் காணப்பட்டது. வராங்க 3 நண்பர்களும் 7 நாள் அளவும் யோபுவை பார்த்து பேசாம அவங்களும் சாம்பல்லையும் தரையிலையும் உட்கார்றாங்க. பாருங்க, 7 நாள் அளவும் யோபு பார்த்து பேசவே முடியலன்னா எப்பேற்பட்ட நிலையில இருந்து இருப்பாரு பாருங்க. அதனால 7 நாள் அளவும் நண்பர்கள் என்ன பண்றாங்க? தரையில உட்காராங்க. இதனாலதான் சாத்தான் தான் செய்தது என்று யோபுடைய நண்பர்களுக்கும் தெரியாது, யோபுடைய மனைவிக்கும் தெரியாது, யோபுவுக்கும் தெரியாது. ஆனா யோபுடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சாத்தான் செய்தது என்று தெரியாம நீ பாவத்துல நடந்த, ஆகவேதான் தேவ தண்டனையாக இப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாக இருக்கிற என்று இவங்களை குற்றப்படுத்தினாங்க. யாரை குற்றப்படுத்துறாங்க? யோபு குற்றப்படுத்தினாங்க. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, இந்த விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா இந்த விவாதம் நடந்துக்கினே வருது. என்ன விவாதம்? நீ பாவி, நீ பாவம் செஞ்சிட்ட, ஏதோ உன்னிடத்துல ரகசியமான காரியம் இருக்குது, அதனாலதான் இப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாகவும் சொத்தையும் எல்லாவற்றையும் பிள்ளைகளையும் இழந்து காணப்படும் சொல்லி நண்பர்கள் கண்டபடியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டு வரும்போது கவனிக்கலாம், இதனாலதான் கர்த்தர் இயேசுவின் வருகை குறித்து வெளிப்பாட்டை யாருக்கு கொடுக்கிறாருன்னா யோபுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். கொஞ்சம் வாசிக்கலாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் பாருங்க, கவனிங்க. ஆபிரகாமுடைய நாட்கள்ல வாழ்ந்ததான யோபுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து குறித்து தரிசனம் கொடுக்கிறார், வெளிப்பாடு கொடுக்கிறார், வருகை குறித்து வெளிப்பாடு கொடுக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்கள்ல அவர் பூமியில் வந்து நிற்பதை என் அந்நிய கண்கள் அல்ல,
என் சொந்த கண்களினால தேவனை பார்ப்பேன் என்று ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் பாவம் செய்து இருப்பார்னா ரகசிய வருகையை குறித்து கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்க மாட்டார். ஆகவேதான் அவங்களுடைய விவாதம் தொடர்ந்துக்கினே, நண்பருடைய விவாதம் தொடர்ந்துக்கினே வருது. இவரு பாவி அல்ல, பிசாசினால வருகிற சோதனை. இவர் கர்த்தருடைய வருகையின் தரிசனத்தை யாருக்கு கொடுக்கிறார்னா ஆண்டவரே யோபுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆமென். சரி, கவனிக்கலாம். ஒரு நிமிஷம். சரி, கவனிக்கிறீங்களா? புரிஞ்சுதுங்களா? முதல்ல என்னது? சொத்து, வியாதி, மனைவியுடைய வார்த்தைகள். 4வது நண்பர்கள் வராங்க. 7 நாளாலும் யோபனிடத்துல ஒன்றும் பேசல, தரையில உட்கார்றாங்க. சாத்தான் தான் செய்தான் என்று தெரியாம என்ன செய்யறாங்கன்னா, இது நீ ரகசிய பாவத்துல இருக்கிற, ஏதோ ஒரு அக்கிரமம் உன்னிடத்துல இருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன பண்றாங்கன்னா குற்றப்படுத்தி விவாதம் தொடர்ந்துக்குன்னு வரும்போது தான் இயேசுவின் வருகை குறித்து யாருக்கு வெளிப்பாடு தராரு? யோபுவுக்கு தருகிறத பார்க்கணும். யோபு 19:25-27. சரி, 5வது காரியம், யோபு இடத்துல தேவன் பேச ஆரம்பித்தார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு 42ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, கொஞ்சம் வாசிக்கலாமா? 42:22 கொஞ்சம் வேகமா இருங்க. 42:22. சரி, அப்ப 2 வாசிங்க. பாருங்க, ஆகதான் யோபனுடனே தேவன் பேச ஆரம்பித்தாரு. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், பாருங்க யோபு தேவனோடு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஆண்டவரே நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், என் நிலைமையை மாற்ற, என்னை ஆசீர்வதிக்க, என்னை புதுப்பிக்க உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று யோபு யாரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார்? கர்த்தரை பார்த்துனவன பேச ஆரம்பிக்கிறார். 6வது காரியம், யோபுடைய நண்பர்கள் பாவத்தை தேவன் கடிந்து கொண்டார். பாருங்க கீழே, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க என்ன பண்ணல? நிதானமா பேசல. 7ஆம் வசனத்துல இருக்குதா? 42:7 இருக்குதுங்களா? வாசிங்க. கர்த்தர் யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேல் உன் 2 சிநேகிதர் மேலும் சரி என் கோபம் மூளுகிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு யோபுடைய நண்பர்களை கடிந்து கொள்ளுகிறாரு. என்னன்னு கடிந்து கொள்றாருன்னா, யோபு பாவி என்னானுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தாண்டா பாவி. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க என்ன பண்ணல? நிதானமா பேசல. என் கோபம் உங்கள் மேல மூளாதபடிக்கு நீங்க ஒரு ஆடை கொண்டு போய் யாரிடத்துல கொடுங்க? யோபு இடத்துல கொடுங்க. அவன் பலி செலுத்தி உங்கள் பாவங்களுக்காக நிவர்த்தி செய்வான் அப்படின்னு சொல்லி யோபுடைய நண்பர்களை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆகவே யோபு போயிட்டு நண்பர்களுக்காக விண்ணப்பம் பண்றாரு. அந்த விண்ணப்பம் யோபு தன் சிநேகனுக்காக வேண்டுதல் செய்த போது 7வது காரியம், அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்னன்னா, இழந்ததை எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். முதல்ல 1:5 தன் குடும்பத்துக்கு மட்டும் ஆசாரனாக இருந்தாரு. இப்போ நண்பர்களுக்கும் ஆசாரனாக இருக்கிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யாருக்கு தராரு? யோபுக்கு கர்த்தர் தருகிறத பார்க்கிறோம். ஆமென். சரி, நம்ம இன்னைக்கு யாரை குறித்து பார்க்க போறோம்னு சொன்னேன்? யோபுடைய மனைவி குறித்து பார்க்க போறோம்னு சொன்னேன். இவங்களுடைய பெயரும் வேதாகமத்துல சொல்லப்படலை, சரித்திரத்திலையும் சொல்லப்படலை. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆனா யோபு ஒரு பெயர் வைக்கிறார் இவங்களுக்கு, பைத்தியக்காரி என்று நம்ம பெயர் வைக்கிறார். சரி, இருக்கட்டும், கவனிக்கலாம். யோபு குறித்து சில காரியங்களை நான் சொல்லிக்கினே போறேன். யோபு ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, யோபுக்கு 50 வயது ஆகும்போது 1ஆம் அதிகாரத்திலே யோபுக்கு சோதனை ஆரம்பிக்குது. இது 8 மாத அளவும் இந்த பாடுகள் தொடர்கிறது. பாருங்க, பிசாசுடைய குற்றச்சாட்டு, யோபுக்கு சொத்தை கொடுத்து அதை வேலி அடைத்து வைத்திருக்கிறீர் என்று சொல்றான். கர்த்தர் பிசாசை சொத்தை தொடர்படியா அனுமதிக்கிறார். அதுக்கு பிற்பாடு பிசாசு என்ன செய்யறான்னா, கவனிக்கலாம், இது பிசாசு தான் செய்யறான்னு சொல்லி யோபுக்கு தெரியாது. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி தேவன் என்ன பண்ணனா ஸ்தோத்தரித்தாரு. தன் நாவுனால கூட பாவம் செய்யாதபடி யார் தன்னை காத்து கொண்டது? யோபு தன்னை காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன வைக்கிறேன்னா, திடகாத்திரமான சரீரத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர்ன்னு சொல்லி 2ஆம் அதிகாரம் 7-8 வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. கவனிங்க, ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் யாருக்கு சாட்சி கொடுக்கிறாரு? யோபுக்கு உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார். இது யாரால பொறுத்து கொள்ள முடியல? பிசாசால பொறுத்து கொள்ள முடியலங்க. நீ பரிசுத்தமா இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது, நீ ஊழியம் செய்யறது பிசாசுக்கு பிடிக்காது, நீ சாட்சியா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. எப்படியாகிலும் அதை கெடுக்க தான் பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான்னு இருக்குது. இந்த தெளிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குமானா உன்னுடைய பார்வை, உன்னுடைய தீர்மானம் எல்லாம் தேவனை குறித்தே தான் இருக்கும். புரியுதுங்களா சொல்றது? அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இப்போ திடகாத்திரமான சரீரத்தை கொடுத்து வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதனாலதான் உண்மை உத்தமமா இருக்கிறான்னு சொல்லி சொல்றான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ண, சரீரத்தையும் தொட அனுமதிக்கிறாரு. உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள். இதை குறித்து யூத ரபிக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்பேற்பட்ட பருக்கள்னா, யானை கை மாதிரி தடிதடியா ஆயிடுச்சு. சரீரம் தோல் தடிதடியா ஆயிடுச்சு பாருங்க. இந்த மரவள்ளி கிழங்கு அவிச்சா அல்லது உருளைக்கிழங்கு அவிச்சா எப்படி வெடிக்குமோ அது போல யோபுக்கு வெடிப்பு ஆயிடுச்சு. இந்த வெடிப்புல இருக்கிற புழு இன்னொரு வெடிப்புல வரும். அது போல இருந்தனால்தான் யோபு அந்த நமைச்சல், அந்த எரிச்சலை அடக்க முடியாம ஓட்டை எடுத்தனவன சொரிஞ்சிக்கணும் உக்காஞ்சாரு என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். சரி, இங்க கவனிக்கலாம். இப்போ கர்த்தர் கொடுத்த சாட்சினா 1:8 யோபு 1:8 அவன் உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார். 1:11 சாத்தான் சொன்னது, உம்மை தூஷிப்பானோ பாரும், சொத்து போனா உம்மை தூஷிப்பான பாரும் என்று சொல்றான். 2:5 யோபு 2:5 அவன் சரீரத்துல வியாதி வந்தா உம்மை தூஷிப்பான பாரும் என்று சொல்றான். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா யோபுடைய மனைவியை தூண்டி விடுறான். ஆகவேதான் யோபுடைய மனைவியும் பிசாசு பேசினது போலவே சொல்றாங்க. பிசாசு சொல்றான் பாருங்க, ஆண்டவரிடத்துல போய் உம்மை தூஷிப்பான பாரும் என்று பிசாசு சொன்னது போலவே யோபு 2:9 நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பிசாசு சொன்ன வார்த்தையை யாரு சொல்றது? யோபுடைய மனைவி சொல்றாங்க. யோபுடைய மனைவி தூண்டி விட்டது யாரு? பிசாசு தான். ஆமென். சரி, கவனிக்கலாம். யோபுக்கு முதல் அதிகாரத்துல இந்த சோதனை துவங்குறது, கடைசி அதிகாரத்துல தான் முடிக்கிறது. யோபுடைய சோதனை எத்தனை நாட்கள் நீடிக்கிறது? 8 மாதம் நீடிக்கிறது. சரி, யோபுடைய மனைவி குறித்து 2ஆம் அதிகாரத்துல மட்டும்தான் பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான் யோபுடைய மனைவி சொல்றாங்க. 2:9 நீ தேவனை தூஷித்து என்ன பண்ணும்? ஜீவனை விடும் என்று சொல்லப்பட்டு இருக்குது. அதோட கடைசி அதிகாரத்துல தான் 12ஆம் யோபுடைய சோதனை காலம் முடிந்த பிற்பாடு தான் 10 பிள்ளைகள் யாரிடத்துல பெற்றெடுக்கிறார் யோபு? அவங்க மனைவிடத்துல தான் பெற்றெடுக்கிறார். கவனிக்கலாம். 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 7 குமாரரும் பாருங்க, 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் யாருக்கு பிறந்தாங்க? யோபுக்கு பிறந்தாங்கள் என்று சொல்லப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, சிலர் யோபுடைய மனைவி குறித்து அவங்களுக்கு வர வெளிப்பாடு குறித்து பேசுறாங்க. சரித்திர குறிப்பு சொல்லப்படுது, அவர் பைத்தியக்காரி என்று பெயர் வைத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோமே தவிர 8 மாத அளவும் யோபை பராமரித்தது யாருன்னா யோபுடைய மனைவி தான். தேவனை தூஷித்து ஜீவனம்ட்டு அவங்க கடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா யோபு அவங்களிடத்துல 10 பிள்ளை பெடுத்திருக்க முடியாது, அந்த சோதனை காலம் முடிந்த பிற்பாடு. அது மாத்திரம் இல்ல, அந்த சோதனை காலம் முடிந்தாலும் யோபுடைய சரீரத்துல அந்த வடுவுகள் அப்படியே தான் இருந்தது. கவனிங்கம்மா, எல்லாருங்க கவனிங்க. அவரு தங்கள் வஸ்திரத்தை, அந்த மேல் வஸ்திரங்கள்லாம் கழட்டி பார்த்தா சரித்திர குறிப்புகள் சொல்லுது,
எப்படி அந்த சோதனை நாட்கள் அவருக்கு அந்த வெடிப்புகள் வந்து இந்த வெடிப்புல இருந்து அந்த வெடிப்புல அவருடைய சரீரத்துல புழுக்கள் போனதோ, அந்த வெடிப்புகள் சுகமான பிற்பாடு அந்த வெடிப்புகள் இருந்து, ஆனா சுகமாக்கிட்டாரு. அந்த காயத்தினுடைய வெடிப்புகள், அந்த பருக்களுடைய வெடிப்புகள் இருந்தார். வேற யாரு மனைவியா இருந்தாங்கன்னா அப்பயே ஓடிட்டு இருப்பாங்க. கூட இருந்து பராமரிச்சதுனாலதான் அந்த வெடிப்பையும் பொருட்படுத்தாம யோபிடத்துல 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா. கவனிக்க புரியுதுங்களா? அவங்க வந்து ரொம்ப பாவிலாம் கிடையாது. பிசாசு தூண்டுதல் நிமித்தமாக தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாங்க. ஆனா தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். ஆனா யோபு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவன் ஆவி பிரிய மட்டும் உத்தமத்தை விட்டு என்ன பண்ணலையாம்? விலகவே இல்லை. ஆமாங்க, விலகவே இல்லை. உத்தமன்னு சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அதனால 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷிப்பான பாரும் என்று சொல்லி அவன் உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறீரே என்று பிசாசு சொன்னான். ஆனாலும் தேவ பிள்ளைகளை, யோபு தன் ஆவி பிரிய மட்டும் எதை விட்டு விலகல? உத்தமத்தை விட்டு விலகலைங்க. தேவ பிள்ளைகளை, நாம் எடுத்திருக்கிற தீர்மானம், நம்ம எடுத்திருக்கிற ஊழியம், கர்த்தர் நம்ம மேல இருக்கிற கொடுத்திருக்கிற அபிஷேக ரட்சிப்பு ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகவே கூடாது. என்ன ஒரு அலியலியா கூட காணும்? நல்லா சொன்னீங்க போங்க. அதனால நம்ம எதை காத்துக்கணும்? உத்தமத்தை காத்துக்கணும், ரட்சிப்பை காத்துக்கணும், அபிஷேகத்தை காத்துக்கணும். பிசாசுடைய நோக்கமே என்ன? உன்னிடத்துல கர்த்தர் கொடுத்ததை அழிக்கணும். கர்த்தர் உன்னை குறித்து தீர்மானித்ததை அவன் என்ன பண்ண? அழிக்கணும். அதான் சொல்றான். அவனை போய் உத்தமன் தூஷிப்பான் பாரு ஆண்டவரை. தூஷிக்கலைங்க. பிசாசு அழிக்க முடியாத பல காரியங்களை போராடும். நம்ம எதில் பலவீனமா இருக்கணும்? எப்பவுமே பிசாசு நம்முடைய தேவைகள் நேரத்திலும் நம் பலவீன நேரத்துல தான் பிசாசு சோதிப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். பலவீனம் ஆயிட்டாரு பாருங்க, பலவீனம் ஆயிட்டாரு. தேவை, அவருக்கு ஆகாரம் வேணும். பிசாசு வராம பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனா இந்த கல்லுகள் என்ன பண்ணும்? அப்பங்கள் ஆக்கணும். ஆண்டவர் அந்த பிசாசை ஜெயித்தார். போடா பிசாசு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி பிசாசு ஆண்டவர் துரைத்தினார். பிற்பாடு யார் வந்து அவருக்கு பணிவிடை செய்தாங்க? தூதர்கள் வராங்க. அவரை திடப்படுத்தி அவருக்கு பணிவிடை செய்கிறாங்க. அதனால பிசாசு அழிக்கிறவன். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு பரலோகம் உதவியா இருக்கும். புரியுதுங்களா? எது உதவியா இருக்கும்? பரலோகம் உதவியா இருக்கும். முழங்கால் படியலாம், ஜெபிக்கலாம். கிருபையின் தேவனே, நாங்களுமாய் துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் தகப்பனே, நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அப்பா இயேசுவின் ரத்தம் இன்று மாலையில நடக்க போகிற வேத பாடத்தை ஆஸ்வதிங்க. நாளை வேழக்கிழமை நடக்க போகிற வேதாகம கல்லூரியின் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, ஜூம்ல அட்டன் பண்ற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேரடியாய் சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அடியனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அது கரை இருக்கட்டையா, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரமாரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.